கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளின் கீழ், ஒரு தீமின் கீழ் நாம் தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவண்ணமாக இந்த நவம்பர் மாதத்தில் தேங்க்ஸ் கிவிங், அதாவது நன்றி செலுத்துதல் என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய அடிப்படையில் தான் மூன்றாவது செய்தியை நான் பேசுகின்றேன். இதற்கு முன்பு 2 செய்திகளை போதகர் இந்த மாதத்தில் நம்மளோடு இந்த நன்றி செலுத்துதல் என்ற தலைப்பில் அவர் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பானது தேங்க்ஸ் கிவிங் அஸ் அ லைஃப் ஸ்டைல், அப்படி என்றால் நன்றியுள்ள வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தல் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நன்றி செலுத்துதல் என்று நாம் வருகின்ற பொழுது அதனுடைய விளக்கம் என்னவென்று நாம் பார்ப்போமே என்றால், இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் கிராட்டிடியூட் ஃபார் அ ஃபேவர் ஆர் பெனிஃபிட் தட் வி ரிசீவ்ட். அப்படி என்றால் நாம் பெற்றிருக்கின்ற ஒரு சலுகைக்காக நாம் நம்முடைய நன்றியை நாம் வெளிப்படுத்துதல் தான் நன்றி செலுத்துதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நமக்கு நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. ஆனால் அதை என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், யாரோ நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்வேனே என்றால், இப்பொழுது நான் வெளியே செல்கின்ற பொழுது ஒரு நபர் என்னை சகோதரர் நீங்கள் வாருங்கள், நான் உங்களை ட்ராப் பண்ணுகின்றேன் என்று தன்னுடைய வாகனத்தில் அழைத்து செல்வாரே என்றால், அழைத்து செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அதற்கு தகுதி எனக்கு இருக்கின்றது, நான் அது எனக்கு தகுதியா என்றால் அதுவும் கிடையாது. ஆனால் என்ன செய்து இருக்கின்றாரே என்றால், அவுட் ஆஃப் குட்வில், அவருடைய ஒரு நல்ல நோக்கத்தின் காரணமாக என்னை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அழைத்து இருக்கின்றார். எனவே இப்பொழுது மாறுதலாக தென் ஐ ஓ சம்திங் டு ஹிம், அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் தோன்றுகின்ற பொழுது அதற்கு தான் நாம் என்ன சொல்வோமே என்றால், நாம் நன்றி, தேங்க்யூ என்று சொல்லுவோம், அல்ல நன்றி என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். பாருங்கள், இதுதான் நாம் பொதுவாக நன்றி செலுத்துகின்றது. அதாவது நமக்கு அது தகுதி இல்லாத ஒன்றை, which we don't deserve, நாம் நமக்கு அது கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால், அதை கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்றி செலுத்துதல் என்று சொல்லக்கூடியதானது அது 2 வகைகளில் இருக்கலாம். இட் குட் பி பை வேர்ட், அதாவது நம்முடைய வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், ஆர் இட் குட் பி பை அ டீட், ஒரு செயலின் மூலமாக இருக்கலாம், வார்த்தையின் மூலமாக இருக்கலாம் அல்லது செயலின் மூலமாக இருக்கலாம். குறிப்பாக நாம் சில வேளைகளில் நன்றி என்று சொல்கின்றோம். கிறிஸ்மஸ் நாட்களில் சில நமக்கு பரிசு பொருட்களை கொடுப்பார்கள். அப்பொழுது நாமும் என்ன செய்வோமே என்றால், மறுதலாக சில வேளைகள் நன்றி என்று சொல்வோம், தேங்க்யூ என்று சொல்வோம், அல்லது நாமும் சில வேளைகளில் அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை நாமும் கொடுப்பது உண்டு. இப்படியாக நன்றி செலுத்துதல் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது நம்முடைய பொது வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்ற பொழுது, இவனமாக நாம் மாறுத்தரமாக நமக்கு ஒரு உதவி செய்கின்ற பொழுது அதற்கு நாம் சொல்கின்றது தான் நன்றி செலுத்துதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் நன்றி செலுத்துதல் ஒரு வாழ்க்கை முறையாக அல்லது லைஃப் ஸ்டைல் ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் நம்முடைய தலைப்பானது இருக்கின்றது. லைஃப் ஸ்டைல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது பொதுவாக திஸ் இஸ் ஹவ் அ பர்சன் லீவ்ஸ், அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை முறை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொதுவாக செய்கின்ற ஒரு காரியங்கள், நாம் காலையில் எழும்புகின்றோம், சில காரியங்களை நாம் செய்கின்றோம், அலுவலகத்திற்கு செல்கின்றோம், மாலையில் வருகின்றோம். இப்படியாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொன்றாக இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் பார்க்க முடியும். இது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை தான் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு, சில வேளைகளில் சில ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒரு ஆரோக்கியமான உணவு, அதே போல் ஆரோக்கியமான அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவ்வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு நடைமுறையாக இந்த நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டதான இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 17 வசனங்களில் இருக்கின்றது. இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது பொதுவாக எதை குறித்து பேசுமே என்றால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும், ஹவ் அ கிறிஸ்டியன் ஷுட் லீவ், கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 13வது அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டு வருவார். அதிலும் முதல் 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 3-4 வசனங்களில் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும், ஏன் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு காரணத்தை கொடுத்திருப்பார். காரணம் என்னவென்றால், பிகாஸ் வி ஆர் யுனைடெட் வித் கிரைஸ்ட், நாம் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம்.
கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் ஒரு சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது, ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். திரும்ப 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் the things that we must avoid, நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அது நாம் எதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், things that we must put on, நாம் நம்மிடத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அதில் ஒன்றுதான் இந்த நன்றி செலுத்துதல் என்று சொல்லக்கூடியதான். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட இந்த 15 முதல் 17 வசனங்களில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது முழுமையாக நன்றி செலுத்துதலை குறித்து கூறிக்கொண்டு வரும். இன்றைக்கு நான் 3 வசனங்களையும் நான் பேசப்போவது கிடையாது. ஆனால் இந்த ஒரே ஒரு தலைப்பில், இந்த நன்றி செலுத்துதல் என்ற தலைப்பில் நான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக 3 கேள்விகளை கேட்டு அதனுடைய பதிலை இந்த பகுதியிலிருந்து பார்த்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது கேள்வி, ஒய் தேங்க்ஸ் கிவிங், நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பதில் என்னவென்றால், இட் இஸ் பிகாஸ் தேங்க்ஸ் கிவிங் இஸ் அ கமாண்ட் ஃப்ரம் காட், அது தேவனிடத்தில் இருக்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கின்ற போது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, பி தேங்க்ஃபுல் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கின்றோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளையை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் 17வது வசனம் 16வது வசனம் கூட நன்றி செலுத்துதல் தான் கூடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று வருகின்ற பொழுது நன்றி செலுத்துதல். 17வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள் பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்லிக்கொண்டு வரும். எனவே நன்றி செலுத்துதல் என்று வருகின்ற பொழுது அது தேவனுடைய கட்டளை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது கருத்தை நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அனைத்துமே நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் நாம் யாரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோமே என்றால் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். யாக்கோபினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எவ்ரி குட் திங், எல்லா காரியங்களும் இட் இஸ் ஃப்ரம் அபவ். அது எங்கே இருந்து வருகிறது என்றால் மேலே இருந்து தேவனிடத்திலிருந்து வருகின்றது, பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனமானது சொல்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் அது எதா இருந்தாலும் சரி, நாம் எப்படி தான் பெற்றிருக்கின்றோமே என்றால் நாம் தேவனிடத்திலிருந்து தான் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒரு காலமும் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவனுடைய 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வியை அவர் கேட்பார். 7வது வசனத்தில் ஒரு கேள்வியை கேட்பார். நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது எது என்று சொல்லிக்கொண்டு, வாட் இஸ் தட் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட். உங்களிடத்தில் இருக்கின்ற ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்கள், ஏராளமான நல்ல காரியங்கள், ஏராளமான காரியங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அவைகளில் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதது என்று சொல்லிக்கொண்டு அவர் கேள்வியை கேட்பார். பதில் என்னவென்றால், எல்லாவற்றையும் நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும், அனைத்து நல்ல காரியங்களையும் நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றது மனிதனாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. இது தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரு கட்டளை. தேவன் என்ன செய்கின்றாரே என்றால், இஸ்ரவேல் மக்களை ஒரு நாடாக அவர் மாற்றுகின்றார். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் அழைத்து வருகின்ற பொழுது அவளை சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் அவர்களை ஒரு நாடாக மாற்றி அவர்களுக்கு தேவையான கட்டளைகளை தேவன் கொடுக்கின்றார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஏன் காரணம் என்றால், அந்த நாட்டை அன்றைக்கு ஆளுகின்றது யார் என்றால் தேவன் தான் ஆசாரியர் மூலமாக அவர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். எனவே தேவன் கட்டளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளை நம்மால் யாத்ராகமத்தில் வாசிக்க முடியும், லேவியராகமத்தில் வாசிக்க முடியும். திரும்ப கடைசியில் உபாகமத்தில் மோசே அவைகளை தொடுத்து ஒரு சில காரியங்களை தான் மரிப்பதற்கு முன்பாக, இந்த இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதான கானானுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை திரும்பவும் அவர்களுக்கு சொல்லுவார். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற காரியங்களை உபாகமத்தில் சொல்கின்ற பொழுது, உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 17 வசனங்களில் ஒரு காரியத்தை அவர் சொல்வார். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில்
16 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாசியுங்கள். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் பண்டிகையிலும் அவர் சன்னதிக்கு முன்னாக வந்து காணப்பட கடவுள். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இஸ்ரவேல் மக்கள் வருடத்தில் 3 தரம் அவர்கள் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அந்த 3 பண்டிகைகளை தான் நாம் வாசித்தோம். அவள் பண்டிகைக்கு சொல்கின்ற பொழுது அவள் என்ன செய்யக்கூடாது என்றால், வெறும் கையோடு தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடாது. யூ ஷுட் நாட் கம் எம்டி ஹேண்டட் இன் மை பிரசன்ஸ். தேவனுடைய சமூகத்தில் நீ வெறும் கையோடு என்ன செய்யக்கூடாது என்றால், நீ வரக்கூடாது. உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் ஒரு பகுதியை நீ காணிக்கையாக என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் கட்டளை கொடுத்திருப்பார். எனவே தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் முழுமையாக வாசிக்கின்ற பொழுது அவள் என்ன செய்வார்கள் என்றால், அவளுக்கு நிலத்தில் இருந்து வருகின்றதோ, அவருடைய காய்கனியில் எதிலிருந்து வருகின்றதோ அவைகளெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுக்கு அவர்கள் காணிக்கை கொடுப்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கூட நீங்கள் பல ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸுக்கு நீங்கள் போவீர்களே என்றால் அவர்களும் கூட நிலம் இருக்கின்றவர்கள் தங்களுடைய நினைத்தில் விளைகின்றதில் முதல் பகுதியை என்ன செய்வார்களே என்றால் அவள் தேவனுக்கு என்று கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது அறுப்பின் பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு ஒரு பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவது, இதை நம்மால் பார்க்க முடியும். நாமும் ஏன் தேவனுக்கு நாம் கொடுக்கின்றோம், காணிக்கை கொண்டு வருகின்றோம்? இதுதான் காரணம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய கரத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றதில் ஒரு சிலதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் தேவனுக்கென்று நாம் காணிக்கையாக கொடுக்கின்றோம். அதுதான் நன்றி செலுத்துதல், தேவனுக்கு நன்றி செலுத்துதல். எனவே இப்படி நன்றி செலுத்துதல் என்று வருகின்ற பொழுது அது தேவனால் கொடுக்கப்பட்டது ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொருளின் மூலமாக மாத்திரம் கிடையாது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிப்போமே என்றால் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது சொல்லும். 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லிக்கொண்டு, உதடுகளின் கனி என்று சொல்லிக்கொண்டது, ஃப்ரூட்ஸ் அவர் லிப்ஸ். அவர்கள் பார்க்கின்ற பொழுது நிலத்தினுடைய கனி அல்லது தன்னுடைய பயிரினுடைய தன்னுடைய ஆடு மாடுகளுடைய கனியை அவர்கள் கொடுத்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய உதடுகளின் கனியை, அப்படி என்றால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நன்றி செலுத்துதல் என்ற வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது சீனாய் மலையில் இஸ்ரவேல் மக்களை அவர் ஒரு நாடாக அமைத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலத்தை உண்டாக்குகின்ற பொழுதே ஆதாமேவாளுக்கு பிறக்கின்றவருடைய பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் தேவனை ஆராதிக்க வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் தங்களுடைய நிலத்தினுடைய கனி, ஒருவன் தன்னுடைய ஆடு மாடுகளுடைய கனியை அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் தேவனுக்கு காணிக்கையாக அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை வாசிக்கின்ற பொழுது நம்மால் வாசிக்கக்கூடும். எனவே தேவனுக்கு காணிக்கை கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துதல் என்று சொல்லக்கூடியதானது மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துதலை, தேவனை துதிப்பதை அவர் என்ன செய்கின்றாரே என்றார், அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு பகுதி இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகின்றார். அவர் இப்பொழுது சமாரியா கலிலாயை கடந்து அவர் வந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற பொழுது 10 குஷ்டரோகிகள் என்ன செய்கின்றார்களே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே நீர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் எங்களுக்கு இறங்க வேண்டும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செய்கின்றார்களே என்றால் அவள் தேவனை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் கூக்குரல் விடுகின்றார்கள். அந்த நாட்களில் குஷ்டரோகத்திற்கு மருந்து கிடையாது, இன்றைக்கு இருக்கின்றது, அன்றைக்கு கிடையாது. தேவன் தான் அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் சென்று ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அனுப்பி விடுவார்.
அவர்கள் செல்கின்ற வழியில் அவர்கள் சுகம் பெறுகின்றார்கள். ஆனால் சுகம் பெறுகின்ற பொழுது திரும்ப எத்தனை பேர் வந்தார்களே என்றால் ஒரே ஒரு மனுஷன், ஒரு சமாரியன் மாத்திரம்தான் திரும்ப வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றான். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், சுகம் அடைந்தவர்கள் 10 பேர்கள் அல்லவா, மற்றவர்கள் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? வேர் ஆர் த 9? அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரே ஒரு மனுஷன்தான் திரும்பி வந்தானா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நன்றி செலுத்துதல் என்று வருகின்ற பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்துதல் மனுஷனாக கண்டுபிடித்த ஒன்று கிடையாது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். எனவே தான் இந்த கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது கூட இந்த 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் அவர் சொல்கின்ற பொழுது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையுமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தினவர்களாக இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். நாம் வேதத்தில் நம்ம ஆதாம் ஏவாளிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து எந்த மனுஷன் நீங்கள் எடுத்த சொல்லலாம், தாவீதாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சரித்திரத்தை நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கின்றது என்றால் எல்லாவற்றிற்குமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்தை நம்மால் வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, என்னுடைய முதலாவது கருத்தை நான் இப்பொழுது முடிக்கின்றேன். ஏன் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். எனவே நன்றி செலுத்துதல் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது when and for what we have to thank God. நாம் எப்பொழுது எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும்? அது இரண்டாவது கேள்வி. நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், நன்றி செலுத்துதல் ஓகே, தேவன் கொடுத்த கட்டளை, பட் எதற்காக நான் எப்பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் வருஷத்தில் 3 தடவைகள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் காணிக்கையை கொண்டு வர வேண்டும். நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? தேவனுக்கு நாம் எப்பொழுது செலுத்த வேண்டும்? எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும்? நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் whatsoever you do, நீங்கள் எதை செய்தாலும் சரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதை இன்னும் தெளிவாக நாம் பார்ப்போமே என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று சொல்லிக்கொண்டு, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக என்று சொல்லிக்கொண்டு, give thanks always for all things. அப்பொழுது என்றால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். எப்பொழுது நாம் செலுத்த வேண்டும்? எப்பொழுது நாம் செலுத்த வேண்டும்? எதற்காக? எல்லாவற்றிற்காக நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இதே தான் நாம் கடந்த வாரம் நாம் செய்தியில் கேட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனத்தில் நாம் செய்தி கேட்கின்ற பொழுது in everything give thanks unto God. தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். இன்றைக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும், நாளைக்கு தான் இல்லை, அது நமக்கு நல்ல ஒரு காரியம் நடந்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும் என்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது கூட தாவீது ராஜாவை நாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 103ஆம் சங்கீதத்தில் தாவீதுடைய சங்கீதம் என்று இருக்கும். முதல் 5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நாம் பொதுவாக அடிக்கடி நாம் சொல்கின்ற ஒவ்வொரு ஓய்வு நாளில் நாம் சொல்கின்ற பகுதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் தேவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ அதை மறக்க வேண்டாம், நீ அவைகளுக்கு இருதயத்திலிருந்து நன்றி செலுத்து என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்திலிருந்து
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார். எனவே என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ தேவனை நீ துதிக்க வேண்டும், தேவனை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் தாவீது ராஜா சொல்லியிருப்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பார்க்க, எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காக. நமக்கு தேவையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகின்றார். நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துரைக்கின்றார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ தேவனுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் சங்கீதத்தில் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் வாசிக்கின்றோம். அருமையானுடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்லது நம்முடைய பிசிக்கல் பிளஸ்ஸிங்ஸ் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் என்ன செய்யலாம் என்றால் நாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாம் தங்குவதற்கு இடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தங்குகின்ற இடத்தில் நமக்கு பாதுகாப்பை யார் கொடுத்திருக்கின்றாரே என்றால் தேவன் கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழுத்திருக்கிறதும் விருதா. எனவே நம்மை பாதுகாத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறது யார் என்றால் தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். அதை எதன் மூலமாக தேவன் செய்கின்றாரே என்றால் அரசாங்கத்தின் மூலமாக, மற்ற அமைப்புகள் மூலமாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரே என்றால் அதை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். நமக்கு சுகபலனை கொடுத்து நாம் வேலை செய்வதற்கும், வேலை செய்து அதன் மூலமாக சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார், சுகத்தை கொடுத்திருக்கின்றார், பலத்தை கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நன்றி செலுத்த முடியும். நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து நமக்கு பிள்ளைகளை யார் கொடுத்திருக்கின்றாரே என்றால் தேவன் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். இப்படியாக இந்த உலக பிரகாரமான நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள் எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளை எல்லாம் யார் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் ஒவ்வொன்றிற்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நன்றி செலுத்துதல் என்று வருகின்ற பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நன்றி செலுத்த முடியும். இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கின்றது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். என்னுடைய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் நம்மை எதன் மூலமாக ஆசீர்வதித்திருக்கின்றாரே என்றால் உன்னதத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். காலத்தில் நாம் வந்து வாழ்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக பல மக்களுடைய உதவியின் மூலமாக நம்மை அழைத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்தை மாற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் மரிக்க இருக்கின்றோம். மரிக்க இருக்கின்ற பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகையாக ஒரு நாள் வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நாம் சரீரத்தோடு நாம் உயிரோடு எழும்ப இருக்கின்றோம். அவரோடு சதா காலம் நாம் இருக்க இருக்கின்றோம். இன்னொரு பாக்கியம் யோசித்து பாருங்கள், இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் யார் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவைகளில் நாம் சம்பாதித்தது ஏதாவது உண்டு என்றால் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரிசாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இதற்காக நாம் தேவனை நாம் துதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனை துதிக்கலாம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் தேவனை என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் துதிக்க வேண்டும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்க்கின்ற பொழுது ஏராளமான மக்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் அது கிடையாது அருமையானவர்களே.
நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பெரிய சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக வென்றால் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதம் சொல்கின்றது. ஆனால் கேள்வி முடியுமா என்று சொல்லிக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்போமே என்றால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மால் எண்ண முடியாத அளவிற்கு தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதத்தை வாசிப்போமே என்றால் 40வது சங்கீதத்தினுடைய 5வது வசனம் எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 40ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தேவனிடத்தில் சொல்கின்றார் பாருங்கள் சங்கீதக்காரன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதவைகள், எண்ணுக்கு அதிகமானவைகள். அவைகளை நாம் உமக்கு சொல்ல முடியுமே என்றால், நான் உமக்கு அவைகளை சொல்லி அறிக்கையிட முடியுமே என்றால் அவைகள் அறிக்கையிட முடியாது, அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களே, இது நமக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு செய்திருக்கின்றார். இதே சங்கீதத்தில் 139வது சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 139வது சங்கீதத்தினுடைய 17-18 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 139 17-18 வாசிங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உமண்டையில் இருக்கிறேன். நான் அவைகளை எண்ண போனால் அவைகள் என்னவாம்? they are more than the sands. மணலை விட அதிகமாக இருக்கின்றது. மணல் நம்மால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்திருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எனவே அருமையானவர்களே, பலவிதமான ஆசீர்வாதங்கள், எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே தான் போதகர் போன வாரம் பேசுகின்ற பொழுது கூட கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்று சொல்லக்கூடியதான ஆங்கில பாடலை அவர் நமக்கு வாசித்து நாம் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு சொன்னார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நல்ல நன்றி செலுத்த முடியும். ஆனால் கேள்வி என்னவென்றால், can we thank God for everything in our life? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக எப்பொழுதுமே நடப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு யாருமே சொல்ல முடியாது. பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, கேள்வி எல்லாவற்றிற்கும் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியுமா என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் கவனமாக யோசிக்கின்ற பொழுது நம்மால் செலுத்த முடியும். ஏனென்றால் what do we deserve? நாம் எதற்கு நமக்கு தகுதி நாம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்? நாம் இன்றைக்கு நான் இப்பொழுது நரகத்தில் இருப்பேனே என்றால் that is what I deserve. அதுதான் என்னுடைய தகுதி. நான் இப்பொழுது நரகத்தில் இருக்க வேண்டியது என்னுடைய தகுதி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மூலமாக கடந்து செல்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை நான் நரகத்தோடு கம்பேர் பண்ணுவேனே என்றால் எது நல்லதாக இருக்கின்றது? வாழ்க்கை தான் நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நரகம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. எனவே பாருங்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். ஏனென்றால் நம்முடைய தகுதி என்னவென்றால் நரகத்தில் இருக்கின்றது. இந்த வேளையில் நாம் நரகத்தில் இருப்போமே என்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த நீதியாக இருக்கும். அதுதான் நாம் சம்பாதித்தது, நாம் எல்லாரும் சம்பாதித்தது ஒன்றுதான். ஆனால் தேவன் கிருபையின் மூலமாக நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி நடத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரக்கூடும், பல துன்பங்கள் தொல்லைகள் வரக்கூடும். ஆனால் அவைகளின் மத்தியில் தேவன் என்ன செய்கின்றாரே என்று நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எனவே நான் எதை சம்பாதித்து இருக்கின்றேன் என்று நாம் கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். பல இடங்களில் பல வசனங்கள் இருக்கின்றன.
சில இடங்களில் நம்ம வாசிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதற்காக இந்த காரியங்களை கொடுக்கின்றார், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் பிரச்சனைகள் வருகின்றன, சில வேளையில் வியாதிகள் வருகின்றன, பலவிதமான துன்பங்கள் வருகின்றன, தொல்லைகள் வருகின்றன, எதற்காக தேவன் கொடுக்கின்றாரே என்றால் காரணம் இல்லாமல் இருக்காது. வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் இராமல் போதும். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள் மூலமாக வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையானது உங்களுக்கு என சமாதானம், உங்களுக்கு நீடிய பொறுமையை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சந்தோஷமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அங்கு சொல்கின்ற பொழுது அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது, பிரச்சனைகள் நல்லதா என்றால் கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு நோய் வருமே என்றால் அந்த நோய் நமக்கு நல்லது கிடையாது, அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நம் மருத்துவரை பார்க்க வேண்டும், நமக்கு செலவு இருக்கின்றது, பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வேலையில் பிரச்சனை இருக்குமே என்றால், வேலையை இழப்போமே என்றால் அது நல்ல காரியமே என்றால் கிடையாது. இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்கு நல்லது கிடையாது. ஆனால் அவைகள் மூலமாக நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யலாம் என்றால் நாம் தேவனை துதிக்கலாம். ஏனென்றால் அவைகள் மூலமாக சில வேளையில் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நமக்கு சில நல்ல காரியங்களை கொடுத்து நம்மை வழிநடத்த. அதுதான் நான் யாக்கோபில் நான் வாசித்தோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் எதற்காக கொடுத்திருக்கின்றாரே என்றால் ஒருவேளை நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருக்கலாமே என்றால் நமக்கு கொடுத்திருக்கலாம். எனவே நீங்கள் அதன் மூலமாக வருகின்ற பொழுது நீங்கள் தேவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் துதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்கள், அழிந்து போகிற பொன்னானது தீயினால் அக்னியினால் என்ன செய்யப்படும் என்றால் சோதிக்கப்படும். அதே போல் தான் நம்முடைய விசுவாசம் அதைவிட எவ்வளவோ விலை உயர்ந்ததான விசுவாசமானது. எதற்காக என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளில் அவரோடு நாம் காணப்படும்படியாய். காரணம் அதுதான் அருமையானவர்களே, நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய், அவருடைய சமூகத்தில் குறைவற்றவர்களாய் நாம் இருக்கும்படியாய், அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் நாம் இருக்கும்படியாய் நம்மை மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் பல நேரங்களில் பலவிதமான காரியங்களை அவர் அனுமதிக்க கூடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் எதை அடைய இருக்கின்றோம் என்பதை நாம் நோக்கி பார்ப்போமே என்றால் நாம் சென்று கொண்டிருக்கின்ற வழியில் பிரச்சனை வந்தாலும் கூட அதனூடாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் தேவனை நாம் துதிக்க முடியும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 71வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 119ஆம் சங்கீதத்தினுடைய 71வது வசனம் பாருங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கின்றார், நான் உபத்திரவப்பட்டிருக்கின்றேன், நான் உபத்திரவப்பட்டது என்னது? எனக்கு நல்லது. ஏனென்றால் அதன் மூலமாக உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அதே இது 67வது வசனத்தை கூட அதில் வாசிக்கின்ற பொழுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்கள், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக உம்முடைய வழியை விட்டு நான் விலகி நான் நடந்தேன். இப்பொழுது நான் உபத்திரவப்பட்ட பின்பு என்ன செய்கின்றேன்? உம்முடைய வழிய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்கின்றேன். எனவே இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன்? உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் நடந்திருப்பேன். என்னுடைய இந்த உபத்திரவம் எனக்கு வருகின்றது, எனவே எனக்கு நல்லதாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் தேவனை அவர் போற்றுவதை நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது 2 கொரிந்தியரை நாம் வாசிப்போமே என்றால் 12ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் 10 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால்
அவருடைய நன்மை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். போதுங்க, பாருங்கள், யாராவது சொல்ல முடியுமா என்னிடத்தில் இந்த பலவீனம் இருக்கின்றது, நான் தேவனிடத்தில் நான் கேட்டிருக்கின்றேன், 3 முறை கேட்டிருக்கின்றேன், ஆனால் என்ன சொன்னாரே என்றால், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எனவே அவருடைய கிருபை என்மேல் பூரணமாய் விளங்கும்படியாய், அவருடைய பலமானது என்மேல் பூரணமாய் விளங்கும்படியாய், என்னுடைய உபத்திரவத்தை குறித்து, என்னுடைய வியாதியை குறித்து நான் மெய்மை பாராட்டுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எனவே பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்ற பொழுது, அதன் ஊடாக நாம் கடந்து செல்கின்ற பொழுது தேவனை துதிக்க முடியுமா என்றால் நாம் துதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஒரு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம், அது விலையேற பெற்ற ஆசீர்வாதம். ஒருவரும் எண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் தான் நம்முடைய குறி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால், அந்த மக்கள் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள் மூலமாக கடந்து செல்கின்றார்கள். அவருடைய குறிக்கோள் எல்லாம் எங்கே என்றால் பரம எருசலேம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்ற எருசலேம். ஒரு உதாரணத்தோடு நான் காட்ட விரும்புகின்றேன். யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்தது நம்முடைய யாருடைய வாழ்க்கையிலுமே வந்திருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சொத்துக்களையும் இழந்து விடுகின்றான், தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விடுகின்றான். யாருமே கிடையாது, மனைவி மாத்திரம்தான் இருக்கின்றாள். அந்த மனைவி என்ன செய்கின்றாரே என்றால் அவனை திட்டுகின்றாள், நீ ஏனையா இப்படி பைத்தியக்காரனா இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு. அந்த சூழ்நிலையிலும் கூட யோபுவினுடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 21வது வசனத்தை வாசிப்போமே என்றால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து போய்விட்டார், ஒன்றுமே கிடையாது. அதற்கு பின்பாக பார்ப்பீர்கள் என்றால் உடல்நலம் கூட சரி கிடையாது. தன்னுடைய உடலில் அவ்வளவு வியாதிகள், தன்னுடைய உடல் அழுகிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையில் சொல்கின்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல முடிகிறது என்றால், அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் கிடையாது. அவர் எதற்காக காத்திருக்கின்றாரே என்றால், நான் ஒரு நாள் என் தேவனை நான் காண்பேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள், யோபுவினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். யோபுவினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பின்ன என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே அவரை காண்பேன். இதன் மூலமாக உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்கள், நான் என் மீட்பரை பார்ப்பேன். என்னுடைய தோல் அழுகி போகும், என்னுடைய மாமிசம் அழுகி போகும். நான் மரித்து ஒரு நாள் நான் குளிக்க சொல்லக்கூடும், ஆனால் என் மீட்பரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் என்னுடைய மீட்பரை நான் பார்ப்பேன், அவரோடு நான் இருப்பேன். அதுதான் அருமையானவர்களே, அதுதான் அவருடைய நம்பிக்கை. யோபுவினுடைய நம்பிக்கையானது தான் கடந்து வருகின்ற பாதையில் கிடையாது. யோபுவினுடைய எண்ணமானது தனக்கு இருந்த ஆசை போய்விட்டது என்பது கிடையாது, தன்னுடைய பிள்ளைகள் போய்விட்டார்களே என்பது கிடையாது. நான் என் மீட்பரை ஒரு நாள் நான் பார்ப்பேன். அவரை அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண் இல்லாமல் போய்விடும், அழுத்து போய்விடும், ஒருவேளை பிரச்சனை மூலமாக சென்றுவிடும், ஆனால் என்னுடைய சொந்த கண்ணின் மூலமாக நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு யோபு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவேதான் யாக்கோபு எழுதுகின்ற பொழுது கூட, யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, பொறுமையா இருக்கின்ற மக்களை நாம் என்ன செய்கின்றோம்? பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், யோபுவினுடைய பொறுமையை பெருமையாக சொல்கின்றார். என்ன பொறுமை? எல்லாம் போய்விட்டது, அதன் மத்தியிலும் நான் என்னுடைய மீட்பரை பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பொறுமையாக இருக்கின்றார். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்வின் முடியையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அதன் மூலமாக நாம் கடந்து வருகின்ற பொழுது தேவனை துதிக்க முடியுமா என்றால் நம்மால் துதிக்க முடியும். நமக்கு அதன் மத்தியிலும் அவர் செய்திருக்கின்ற நன்மைகளுக்காய், அதன் மத்தியிலும் அவர் செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காய் என்ன செய்ய முடியுமே என்றால் துதிக்க முடியும். நேரமாகிவிட்டபடினால் நான் வேறு உதாரணம் காட்ட விரும்பவில்லை. எனவே 2வது கேள்வியை நாம் கேட்டோம், எப்பொழுது எதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? விடை என்னவென்றால்,
எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அடைத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது மூன்றாவது கேள்வி என்னவென்றால், how to give thanks in all we do. நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் எப்படி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு அது விட என்னவென்றால், லிவிங் அவர் லைஃப் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்ற பொழுது 17வது வசனம், கொலோசியர் 3:17 பாருங்கள். வார்த்தையினாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். இந்த காரியம் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய செயலிலோ நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக நாம் சில வேளைகள் நாம் மற்றவரோடு நாம் பேசிக் கொண்டிருப்போம், அல்லது சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம், அல்லது சில வேளைகள் என்ன செய்வோம் என்றால் இதை எப்படி செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் பேசுவோம் அல்லது சில காரியங்களை செய்வோம். ஆனால் இந்த இரண்டிலுமே நீங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் நாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய், தேவனை நன்றி செலுத்தும்படியாய் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 17வது வசனத்தில் நாம் வாசிக்கணும். பாருங்கள், இது எப்படி முடியும்? நான் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் நான் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நான் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? we have to thank God என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா? இப்பொழுது நாம் பார்த்தோம், நன்றி செலுத்த முடியும். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார். நமக்கு அனைத்து உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். ஆனால் நாம் எப்படி செலுத்த முடியும்? நம்முடைய வார்த்தையில் நாம் எப்படி செலுத்த முடியும்? நம்முடைய செயலின் மூலமாக நாம் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? நான் சிலரோடு பேசுகின்ற பொழுது சில காரியங்களை பேசிக் கொண்டிருப்பேன், சில காரியங்களை நான் செய்கின்ற பொழுது சில காரியங்களை எனக்கு எது தேவையோ அதை நான் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இதன் மூலமாக நாம் எப்படி செய்ய முடியுமே என்றால், அந்த வசனம் சொல்கின்றது, அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் in the name of our Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மூலமாக. பாருங்கள், அப்படி என்னவென்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் யார்? நமக்கு ராஜாவாய் யார் இருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர்தான் நமக்கு ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் இருக்கின்றார். நம்மை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை கிரையம் கொடுத்து நம்மை அவர் வாங்கி இருக்கின்றார். அதான் நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் 1 பேதுரு 1 18-19 வசனங்களை வாசித்தாலும் சரி, மற்ற நீங்கள் 2 கொரிந்தியர் 5 20வது வசனத்தை வாசித்தாலும் சரி, 1 கொரிந்தியர் 6 19-20 வசனங்களை நாம் வாசித்தாலும் சரி, நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் வாங்கி இருக்கின்றார். நாம் அவருடைய வேலைக்காரராய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாருங்கள் அருமையானவர்களே, அதான் 2 கொரிந்தியர் நாம் போன ஒரு செய்தி நாம் கேட்டிருக்கின்றோம். 5 20வது வசனம், நாம் யார் என்றால் அவருடைய ஸ்தானாபதியாக இருக்கிறோம். we are ambassadors for Christ. கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கின்றோம். பாருங்கள், ஒரு ஸ்தானாதிபதியினுடைய வேலை என்ன? தன்னுடைய எஜமான் எதை விரும்புகின்றாரோ, எஜமான் எதை சொல்கின்றாரோ, எதை செய்ய விரும்புகின்றாரோ அதை செய்வதுதான். இந்த சிங்கப்பூர் நாட்டிலிருந்து மலேசியா நாட்டிற்கு சொல்கின்ற தூதருடைய வேலை என்ன? சிங்கப்பூர் அரசாங்கம் எதை சொல்கின்றதோ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே செய்ய வேண்டும். எனவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கின்றபடியினால் நாம் எதை சொன்னாலும் சரி, நாம் எதை செய்தாலும் சரி, நாம் யாரை நினைத்து நாம் செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் யார் என்றால் நமக்கு ராஜாவாய் நமக்கு ஆண்டவராய் இருக்கின்றார். நாம் அவருடைய வேலைக்காரராய் இருக்கின்றோம். அவரை ரெப்ரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிநிதித்துவம் செய்கின்றோம். எனவே நான் எதை சொன்னாலும் சரி, நான் யாரோடு பேசுகின்ற பொழுது நான் பேசுகின்றது உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துமா? உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை தான் விரும்புகின்றாரா? அல்லது நான் செய்கின்ற ஒரு காரியத்தில் நான் செய்கின்ற இந்த காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு காரியம் தானா என்று நாம் கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு விடை ஆமென்றிருக்குமே என்றால் அதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் ஆண்டவராய் தேவனை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் துதிக்கின்றோம், நாம் நன்றி செலுத்துகின்றோம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எப்படி தான் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் இருந்தாரே என்றால் இதை செய்வாரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் பேசுவாரே என்றால் இதை பேசுவாரா? எனவே தான் நான் இங்கே வாசிக்கின்ற பொழுது வாட் எவர் வி சே அண்ட் டூ, நாம் செய்கின்றதும் நாம் சொல்கின்றதும் எல்லாமே எப்படி தான் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் சரியாக பேசவில்லை என்றால், நம்முடைய செயல் சரியாக இல்லாமல் இருக்குமே என்றால், யாருடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் தூஷிக்கப்படும். அதன் மூலமாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம், மகிமை செலுத்த மாட்டோம், அவருடைய நாமத்தை நாம் தூஷிக்கின்றவர்களாக இருப்போம். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. எப்படி நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க முடியும்? நன்றி செலுத்துதல் எப்படி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் முறையாக இருக்க முடியுமே என்றால், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக, நம்முடைய ஒவ்வொரு செயலின் மூலமாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே அப்படி என்றால் நாம் தேவனுக்கு இவ்வண்ணமாக நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் நம்முடைய செயலின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்திருக்க வேண்டுமே என்றால் அவருடைய கட்டளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நாம் தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை நாம் தெரிந்திருந்தால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை விரும்புகின்றார், எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் செய்ய முடியும். எனவே அருமையானவர்களே, தேவனுக்கு நன்றி செலுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயலில் நம்ம எப்படிதான் செய்ய முடியுமே என்றால் அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து அவருடைய வார்த்தையின்படி நான் செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் தேவனுக்கு என்ன செய்ய முடியுமே என்றால் நன்றி செலுத்த முடியும். 19ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 19ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக சங்கீதக்காரன் சொல்கின்றார். தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும், நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்கட்டுமே என்றால் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேனே என்றால் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களை நான் முடிக்கின்றேன். எனவே நன்றி செலுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க முடியுமே என்றால், முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் சில வேளைகள் பாருங்கள், சொல்வது எளிது, ஆனால் செய்கின்றது கஷ்டம். ஏனென்றால் நம்முடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு போய்விடக்கூடும். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடியினால் எந்த சூழ்நிலையை நாம் கடந்து சென்றாலும் கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையானது நம்ம ஆளுகின்ற ஒன்ற வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையானது அமைய வேண்டும். அதான் நம்ம 16வது வசனத்தில் முதல் பகுதியில் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்துவுடைய வார்த்தை என்றால் இந்த வேதம். இந்த வேதமானது நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பரிசுத்த பரிபூர்ணமாய் ஆளக்கடவது. எனவே இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையை ஆள்கின்றதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்ம எதை செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமைப்படுத்துகின்றதாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயலை பார்க்கின்றவர்கள் நம்முடைய செயலின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொடுக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக வெளிப்படுகின்றதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இப்படி இருக்குமே என்றால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த நன்றி செலுத்துதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க முடியும். எனவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் இந்த நன்றி செலுத்துதல் என்று சொல்லக்கூடியதானது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கட்டும். கொஞ்சம் கஷ்டமான காரியம் இருந்தாலும் நாம் இதை செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்களுக்காக நன்றி செலுத்த முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையானது நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையட்டும். தேவதாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீதாமே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றீர். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம், உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் நீதாமே கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றீர். எனவே கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்குமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய் இந்த நன்றி செலுத்துவது எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்முறையாக அமைவதற்கு
நீர்தாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துவப்படுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.